வரியான வரி அடித்து தள்ளக்கூடிய ஆள் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி இந்திய பெருங்கடலில் ஒரு கப்பல் அடித்தது. அதை தாண்டி ஈரான் இந்த ட்ரோன்களை சரம் மாதிரியா அமுச்சிக்கிட்டே இருக்குது. அதுவும் எங்கே அனுப்புது அப்படின்னா வளைகுடா நாடுகளுக்கு. வளைகுடா நாடுகளில் இருக்கவங்க எப்பா நீங்களும் முஸ்லீமு நானும் முஸ்லீமு, ஏன் அது மாதிரி முஸ்லீம் நாடுகள் மேலே நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, நீ ரைட்டு, நீ முஸ்லீம் தான் ரைட்டு, நீ இடம் கொடுத்ததெல்லாம் யாருக்கு? அமெரிக்காவுக்கு தானே, அந்த இடத்த தான் அடிக்கிறோம், அதோடு சேர்த்து சிலதையும் அடிக்கிறோம் அப்படின்ற நேரத்தில் வளைகுடா நாடுகள் மேலே தொடர்ந்து அடி. குறிப்பாக குவைத்து, பக்ரைன், கத்தார், துபாய் தாங்க இதில் பெரிய அளவில் ஆட்டங்கண்டு போயிருக்குது. அங்கே துபாயில் இருக்கிற சில இந்தியர்கள்லாம் வீடியோ பதிவுலாம் போட்டிருக்காங்க. ஏங்க இப்படியெல்லாம் மிகைப்படுத்தி சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நாங்களாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறோங்க, இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, புர்ஜ் கலீஃபாலாம் நல்லா இருக்குதுங்க, பாம் ஜுமைராலாம் சூப்பராக அந்த பீச்செல்லாம் போய் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இங்கே ஃப்ளைட்டு போனதும் வந்தபடியே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் கூட அங்கேருந்து அந்த ஏர்போர்ட்லேருந்து கதறி ஃப்ளைட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன வீடியோனா, எப்போயாவது ஒரு வாட்டி ஃப்ளைட்டை ஸ்பெஷல் ஃப்ளைட்டை விடுறாங்க. இப்போ இந்தியா மாதிரி நாட்டுக்கு சாதாரணமாக இந்தியா மாதிரி நாட்டுக்கு ஒரு 15,000 20,000 இருக்குன்னு, அதுவே அதிகம். ஏன்னா ஆஃபர் போட்டால் 7,000 8,000 கூட ஆஃபர் போடுவாங்க எமிரேட்ஸில். இப்போ என்னன்றாங்களாம், 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டே கிடைக்கல, முட்டி மோதுறாங்க. இன்னொன்று என்னன்னா, பெரும் கோட்டீஸ்வரர்கள் மில்லியன் கணக்கில் தொகை வைத்து கொண்டு இருப்பவர்கள்லாம் ரிஸ்க் எடுத்து தனி ஃப்ளைட்டில் கிளம்புறாங்க, துபாயிலேருந்து கிளம்பியிருக்காங்க.